இந்த வீடியோவில் நாங்கள் வில்லண்ட சொல்ல என்னத்துக்கு பாவிக்கிறதுன்றதை வடிவாக விளங்கி கொள்ளுவோம். வில்லண்ட சொல்லு எதிர்காலத்தை குறிக்கத்தான் பயன்படுற சொல்லு. அதாவது ஒரு செயலுக்கு முன்னுக்கு வில்லண்ட சொல்லு வந்தால் அந்த செயல் எதிர்காலத்தில் தான் நடக்குமென்று நாங்கள் கருத்தெடுக்க வேணும். பாருங்கோ, முதலாவது வசனம், I will go to the shop. I will go to the shop. பாருங்கோ, ஐ என்றா நான், கோ என்றா போதல், அதாவது செல்லுதல். அப்போ செல்லுதல் ஒரு செயல் தானே. அந்த செயலுக்கு முன்னுக்கு வில் வந்தால் அந்த செயல் எதிர்காலத்தில் தான் நடக்கும் என்று எடுக்க வேணும் என்ன. அப்போ ஐ எழுவாய் நான் என்றபடியாக, கோ செல்லுதலுக்கு முன்னுக்கு வில் வந்தபடியாக செல்வேன். ஏன் செல்வேன் என்று வந்தது? கோ என்ற செயலுக்கு முன்னுக்கு வில் வந்திருக்கு. அப்போ வில் வந்தாலே அந்த செயல் எதிர்காலத்தில் நடக்குமென்று எடுக்க வேணும் என்ன. எழுவாய் ஐ என்றபடியாக செல்வேன், நான் செல்வேன். எங்கே? டு த ஷாப். ஷாப்புன்னா கடை. முன்னுக்கு பாருங்க டூ என்ற சொல்லு வந்திருக்கு. இந்த டிஓ டூ என்ற சொல்லுக்கு கருத்து இக்கு. கணக்க வீடியோஸில் படிச்சினாங்க. டூன்ற சொல்லுக்கு தமிழ் கருத்து இக்கு. ஒரு இடத்துக்கு முன்னுக்கு டூ வந்தால் அந்த இடத்தை இக்கு என்று இணைக்கிறது தான் அந்த டூன்ற பயன்பாடு. பாருங்கோ, இங்கே ஷாப்பண்டா கடை, முன்னுக்கு டூ இக்கு என்று இணைங்கோ, கடைக்கு. கடைக்கு அந்த இடத்தை இக்கு என்று இணைக்குது. அப்போ பாருங்கோ, ஐ வில் கோண்டா நான் போவேன். எங்கே போவேன்? டு த ஷாப், கடைக்கு. இப்போ டூ என்று போட்டு ஒரு இடத்தின் பேர் இந்தியா வந்தால் இந்தியாவுக்கு. டு ஸ்ரீலங்கா, ஸ்ரீலங்காண்டா இலங்கை, முன்னுக்கு டூ வந்தபடியாக இலங்கைக்கு. டு ஃப்ரான்ஸ், ஃப்ரான்ஸுக்கு. டு கனடா, கனடாக்கு. அதை மாதிரி டூ என்று போட்ட ஒரு ஆளுடைய பேர் வந்தால் டு மாலா, மாலாக்கு. டு மீனா, மீனாக்கு. டு ரவி, ரவிக்கு. அப்போ பின்னுக்கு வர சொல்ல இக்கு என்று நினைக்கிறது தான் அந்த டூண்ட பயன்பாடு. அப்போ பாருங்கோ, ஐ வில் கோ டு த ஷாப், நான் கடைக்கு செல்வேன். இப்போ டுமாரோ, நாளை, நான் நாளை கடைக்கு செல்வேன். ஐ வில் கோ டு த ஷாப் டுமாரோ. அடுத்த வசனத்தை பாருங்கோ, ஐ வில் ப்ளே ஃபுட்பால் நெக்ஸ்ட் மந்த். ஐ வில் ப்ளே ஃபுட்பால் நெக்ஸ்ட் மந்த். பாருங்க, ஐ என்றா நான், ப்ளே என்றா விளையாடுதல். ப்ளே ஒரு செயல் தானே. செயலுக்கு முன்னுக்கு வில் வந்திருக்கு. அப்போ அந்த செயல் எதிர்காலத்தில் தான் நடக்குமென்னு எடுக்க வேணும் என்ன. அப்போ ஐ வில் ப்ளே, நான் விளையாடுவேன். என்ன விளையாடுவேன்? ஃபுட்பால் என்ற கால்பந்து. இப்போ நெக்ஸ்ட் மந்த், அடுத்த மாதம். நான் அடுத்த மாதம் கால்பந்து விளையாடுவேன். ஐ வில் ப்ளே ஃபுட்பால் நெக்ஸ்ட் மந்த். அடுத்தது, he will buy a vehicle next year. He will buy a vehicle next year. He என்றா அவர், பை என்றா வாங்குதல். வாங்குதல் ஒரு செயல் என்ன, பை. அப்போ செயலுக்கு முன்னுக்கு வில் வந்தால் அந்த செயல் எதிர்காலத்தில் நடக்குமென்று எடுக்கணும். அப்போ ஹி அவர் என்று வந்தபடியாக வாங்குவார். ஏ வெஹிக்கிள், ஏண்டா ஒரு. எந்த ஒரு ஆங்கில வசனத்திலையும் என்ற சொல்லியிருந்தால் அதுக்கு கருத்து ஒரு. என்ன வாங்குவார்? ஏ வெஹிக்கிள், ஒரு வாகனம். எப்போ வாங்குவார்? நெக்ஸ்ட் இயர், அடுத்த வருடம். அவர் அடுத்த வருடம் ஒரு வாகனம் வாங்குவார். ஹீ வில் பை அ வெஹிக்கிள் நெக்ஸ்ட் இயர். அடுத்தது பாருங்க, தே வில் கோ டு டெம்பிள் நெக்ஸ்ட் மந்த். தே வில் கோ டு டெம்பிள் நெக்ஸ்ட் மந்த். தே அண்டா அவர்கள், கோ அண்டா செல்லுதல். அப்போ செல்லுதல் என்ற செயலுக்கு முன்னுக்கு வில் வந்தபடியாக அந்த செயல் எதிர்காலத்தில் நடக்கும் என்ன, ஃப்யூச்சர் டென்ஸில். தே வில் கோ, அவர்கள் போவார்கள். டு டெம்பிள், எங்கே போவினம்? டெம்பிள் என்ற ஆலயம். முன்னுக்கு டூ வந்தால் டூன்ற கருத்து என்ன, இக்கு என்று இணைக்க வேணும் என்ன. அப்போ டெம்பிள் என்றது ஆலயம், முன்னுக்கு டூ வந்தபடியாக இக்கு இணைங்கோ, ஆலயத்துக்கு. எப்போ போவினம்? நெக்ஸ்ட் மந்த், அடுத்த மாதம். அவர்கள் அடுத்த மாதம் ஆலயத்திற்கு செல்வார்கள். தே வில் கோ டு டெம்பிள் நெக்ஸ்ட் மந்த். இன்னும் கொஞ்சம் வசனங்களோட மேலதிக விளக்கந்தாரன், அதையும் அவதானிங்கோ. இந்த வசனங்களையும் அவதானிங்கோ. I will go to the school tomorrow. I will go to the school
டுமாரோ. ஐயண்டா நான், கோண்டா போதல், அதாவது செல்லுதல் என்ன. அப்போ கோன்றது ஒரு செயல் தானே, அந்த செயலுக்கு முன்னுக்கு வில் வந்திருக்கு. அப்போ அந்த ஒரு செயலுக்கு முன்னுக்கு வில் வந்தால் அந்த செயல் எதிர்காலத்தில் நடக்குமென்னு எடுக்க வேணும் என்ன. அப்போ எழுவாய் ஐ என்றபடியாக நான் போவேன். எங்கே போவேன்? டு த ஸ்கூல். ஸ்கூலண்டா பாடசாலை, முன்னுக்கு டூ வந்திருக்கு. டூண்ட கருத்து என்ன? இக்கு. ஒரு இடத்துக்கு முன்னுக்கு டூ வந்தால் அந்த இடத்தை இக்கு என்று நினைக்க வேணும் என்ன. பட் டு இந்தியா, இந்தியாவுக்கு. டு ஸ்ரீலங்கா, இலங்கைக்கு. டு ஃப்ரான்ஸ், ஃப்ரான்ஸுக்கு. அதை மாதிரி. அப்போ இங்கே ஸ்கூல்ன்றது ஒரு இடம், முன்னுக்கு டூ வந்திருக்கு. ஸ்கூலுண்டா பாடசாலை, அப்போ இக்கு என்றினைங்கோ பாடசாலைக்கு. எப்போ போவேன்? டுமாரோ, நாளை. நான் நாளை பாடசாலைக்கு போவேன். ஐ வில் கோ டு த ஸ்கூல் டுமாரோ. அடுத்தது, he will go to the hospital next month. he will go to the hospital next month. he என்றா அவர், go என்றா செல்லுதல் என்ன. அப்போ பாருங்கோ, கோ வந்து ஒரு செயல் எல்லோ, செல்லுதல். அந்த செயலுக்கு முன்னுக்கு வில் வந்திருக்கு. அப்போ அந்த செயல் எதிர்காலத்தில் நடக்குமென்னு எடுக்க வேணும் என்ன. ஹீ அவர் என்றபடியாக அவர் செல்வார். எங்கே செல்வார்? டு த ஹாஸ்பிட்டல். ஹாஸ்பிட்டல்ண்டா மருத்துவமனை. டூ அண்டா என்ன கருத்து? இக்கு. அப்போ ஹாஸ்பிட்டல் மருத்துவமனையை இணைங்கோ டூவோட, இக்கு அண்டு மருத்துவமனைக்கு. எப்போ போவார்? நெக்ஸ்ட் மந்த், அடுத்த மாதம். அவர் அடுத்த மாதம் மருத்துவமனைக்கு செல்வார். he will go to the hospital next month. அடுத்தது, they will come to your house tomorrow. they will come to your house tomorrow. பாருங்க, தே என்றா அவர்கள், கம்மண்டா வருதல். கம் வந்து ஒரு செயல் என்ன. செயலுக்கு முன்னுக்கு என்ன சொல்லி வந்திருக்கு? வில். அப்போ அந்த செயல் எதிர்காலத்தில் நடக்குமென்னு எடுக்க வேணும் என்ன. தே அவர்கள், கம் வருதல். அப்போ வருதல் என்ற செயலுக்கு முன்னுக்கு வில் வந்தபடியா அவர்கள் வருவார்கள். டு யுவர் ஹவுஸ். யுவர் ஹவுஸ்ண்டா உங்களுடைய வீடு, முன்னுக்கு டூ வந்திருக்கு. டூன்ற கருத்து என்ன? இக்கு. அப்போ உங்களுடைய வீடுக்கு முன்னுக்கு டூ வந்தபடியா அப்போ இக்கு நினைக்கணும் என்ன, உங்களுடைய வீட்டுக்கு. இப்போ வருவினம் டுமாரோ, நாளை. அவர்கள் நாளை உங்கள் வீட்டுக்கு வருவார்கள். they will come to your house tomorrow. அடுத்தது, you will teach maths next month. you will teach maths next month. பாருங்க, யூ அண்டா நீங்கள், டீச்சண்டா என்ன? கற்பித்தல். டீச்சண்டால் கற்பித்தல். அப்போ கற்பித்தல் என்ற செயலுக்கு முன்னுக்கு வில் வந்திருக்கு. அப்போ அந்த செயல் எப்போ நடக்க போகுது? ஃப்யூச்சர் டென்ஸில், எதிர்காலத்தில் நடக்க போகுதுன்னு. அப்போ யூ வில் டீச், எழுவா யூ நீங்கள். அப்போ நீங்கள் கற்பிப்பீர்கள். என்னத்தை? மேத்ஸ், கணிதத்தை. எப்போ கற்பிப்பீங்கள்? நெக்ஸ்ட் மந்த், அடுத்த மாதம். நீங்கள் அடுத்த மாதம் கணிதம் கற்பிப்பீர்கள். யூ வில் டீச் மேத்ஸ் நெக்ஸ்ட் மந்த். சரி, அடுத்த வசனங்களையும் அவதானிச்சு கொள்ளுங்க. ஐ வில் கோ டு த பிளே கிரவுண்ட் நெக்ஸ்ட் வீக். பாருங்க, ஐ அண்டா நான், கோ அண்டா செல்லுதல். கோ வந்து ஒரு செயல் என்ன. செயலுக்கு முன்னுக்கு என்ன வந்திருக்கு? வில். அப்போ அந்த செயல் ஃப்யூச்சர் டென்ஸில், அதாவது எதிர்காலத்தில் நடக்குமென்னு எடுக்க வேணும் என்ன. எழுவாய் ஐ என்றபடியாக நான் செல்வேன். எங்கே? டு த பிளே கிரவுண்ட். பிளே கிரவுண்டுன்னா விளையாட்டு மைதானம். முன்னுக்கு டிஓ, டூ என்ற சொல்லு வந்திருக்கு. டூ என்ற சொல்லுக்கு என்ன கருத்து? இக்கு. இப்போ விளையாட்டு மைதானத்தை வந்து இக்கு என்று நினைக்கணும் என்ன, விளையாட்டு மைதானத்துக்கு. எப்போ போவேன்? நெக்ஸ்ட் வீக், அடுத்த கிழமை. நான் அடுத்த கிழமை விளையாட்டு மைதானத்திற்கு செல்வேன். ஐ வில் கோ டு த பிளே கிரவுண்ட் நெக்ஸ்ட் வீக். அடுத்ததை பாருங்கோ, we will play netball tomorrow. we will play netball tomorrow. we என்றா நாங்கள், play என்றா விளையாடுதல். ப்ளே வந்து ஒரு செயல் தானே, அந்த செயலுக்கு முன்னுக்கு வில் என்ற சொல்லு வந்திருக்கு. அப்போ எழுவாய் வி, நாங்கள். அப்போ we will play, நாங்கள் விளையாடுவோம். நெட்பால், என்ன விளையாடுவோம்? நெட்பால் என்றால் வலைப்பந்து. இப்போ டுமாரோ, நாளை. நாங்கள் நாளை வலைப்பந்து விளையாடுவோம். we will play netball tomorrow. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி
சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நான் போடுற வீடியோக்களை பார்த்து படித்து நீங்கள் ஆங்கிலத்தில் சிறந்த அறிவானாக்களாக நிச்சயம் பெற வேணும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.